ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள். பாலிசிஸ் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த நிலையான மேம்பாட்டிற்காக ஒரு சில பாலிசிஸ் இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஸ் ஆஃப் நான் கன்வென்ஷனல் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி. அதாவது பார்த்தீங்கன்னா நான் கன்வென்ஷனல், அதாவது பார்த்தீங்கன்னா மரபுசாரா வளங்களை வந்துட்டு நாம் பயன்படுத்தணும். ஸோ இதில் மரபுசாரா வளங்கள் நான் கன்வென்ஷனல் சோர்சஸ்னால் என்ன? ஸோ இதை பார்க்கலாம். இந்தியா டிபெண்ட்ஸ் ஆன் தெர்மல் அண்ட் ஹைட்ரோ பவர் பிளான்ஸ் டு மீட் இட்ஸ் பவர் நீட்ஸ். ஸோ நம்மளோட இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்துட்டு பவர்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா கரண்ட்டு தேவை அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஹைட்ரோ பவர் பிளானட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா அனல் மின்சார நிலையம், அண்ட் தென் தெர்மல் பவர் அப்படின்னாக்கா அனல் மின்சார நிலையம், அண்ட் தென் புனல் மின்சார நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டை நம்ம பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கரண்ட்டை பேஸ் பண்ணி இருக்கோம். ஸோ போத் தீஸ் சோர்சஸ் ஹாவ் அன் அட்வர்ஸ் என்விரான்மெண்டல் இம்பேக்ட். ஸோ இந்த ரெண்டு சோர்சஸும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளோட என்விரான்மெண்ட்டை வந்துட்டு டேமேஜ் இம்பேக்ட் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கு. ஸோ தெர்மல் பவர் பிளான்ஸ் எமிட் லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு விச் பொல்யூட் த என்விரான்மெண்ட். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த அனல்மின் நிலையம், இந்த தெர்மல் பவர் பிளான்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதிக அளவு வந்துட்டு நம்மளோட என்விரான்மெண்ட்டை வந்துட்டு டேமேஜ் பண்ணக்கூடிய இந்த கார்பன் டை ஆக்சைடு இருக்கு இல்லையா, அதை வந்து அதிகமாக என்ன பண்ணுது, வெளியேற்றுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளோட என்விரான்மெண்ட் வந்துட்டு ரொம்பவும் பாதிப்படையுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா சோலார் பவர் இன் இந்தியா. நம்மளோட இந்தியாவில் இருக்கக்கூடிய சோலார் பவர், சூரிய சக்தியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த சோலார் பவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிக்சரை பார்த்த உடனே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ இந்த பிளானல் போர்டு மாதிரி இருக்குது நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா. இந்த மாதிரி நம்மளோட ஊருக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய பேர் வந்துட்டு இந்த சோலார் பேனல் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க இல்லையா. அதாவது சூரிய சக்தி, அதாவது கரண்ட்டை பேஸ் பண்ணி இல்லாமல் டேரெக்டாக சூரியன்லேருந்து அதனோட சக்தியை வாங்கி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு ஃபேன் போட்டுக்கலாம், லைட் எரிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட கரண்ட், ஆர்டினரி கரண்ட்டுக்கு பதிலாக இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சோலார் பவர் இஸ் த கன்வர்ஷன் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் சன்லைட் இன்டு எலக்ட்ரிசிட்டி எய்தர் டைரக்ட்லி யூசிங் போட்டோவால்டிக் செல்ஸ் ஆர் இன்டைரக்ட்லி யூசிங் கான்சன்ட்ரேட்டட் சோலார் பவர். ஸோ இந்த சூரிய சக்தி அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா அந்த சோலார் எனர்ஜி, அந்த சன்லைட், அதாவது சூரிய ஒளியிலிருந்து நம்ம வந்துட்டு டைரெக்டாக எலக்ட்ரிசிட்டியை வந்துட்டு எடுத்துக்கலாம். ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்துட்டு ஒரு கரண்ட் கிடைக்கும். ஸோ சோலார் பேனல்ஸ் அப்சர்வ் தி சன்லைட் ஆஸ் ஏ சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி டு ஜென்ரேட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இந்த சூரிய ஒளி தகடுகள் இருக்கு இல்லையா, கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த தகடு ஒரு போர்டு, பிளானல் போர்டு மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா சூரிய ஒளி பட்டு அந்த சூரிய ஒளி வந்துட்டு நமக்கு எலக்ட்ரிசிட்டியாக மாறி நமக்கு வந்துட்டு ஒரு பெரிய பவர் மாதிரி கிடைக்குது. ஏ சோலார் எலக்ட்ரிக் சிஸ்டம் கேன் reliably produce electricity for our home and offices. ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கும் நம்மளோட ஆஃபீஸ்க்கு தேவையான நம்மளுடைய கரண்ட்டை வந்து நம்ம இந்த சோலார் பேனல்லேருந்து தயாரிச்சுக்கலாம். A solar electric system can reliably these distributed solar system are often installed by home and business owners to reduce their electricity cost. Solar power in India is a fast developing industry. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்க இந்த சூரிய சக்தி மூலமாக வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் தெம் வீடுகள்லையும் சரி, பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்லேயும் சரி, இதை வந்துட்டு மின் செலவு, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அதிகமாக ஆகக்கூடிய எலக்ட்ரிசிட்டி பில்லை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளோட இந்தியாவில் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இந்த சோலார் பவர் வந்துட்டு இண்டஸ்ட்ரி வந்து அதிகமாக நடைபெறுது. ஸோ இந்த தமிழ்நாடு இஸ் த ஸ்டேட் வித் ஹையஸ்ட் இன்ஸ்டால்டு சோலார் கெப்பாசிட்டி இன் இந்தியா. ஸோ நம்மளோட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறாங்க, அதிகமாக வந்துட்டு இந்த சோலார் பவரை வந்துட்டு உருவாக்கிட்டு இருக்காங்க. அது வந்து அதிகமாக வந்து வளர்ந்து வருது. தமிழ்நாடு இஸ் ஒன் ஆஃப் த லீடிங் சோலார் பவர் ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ் இன் இந்தியா. ஸோ நம்மளோட இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த சோலார் பவர் பிளானல் தயாரிக்கிறதுல வந்துட்டு லீடிங்கில் இருக்காங்க. ஆஸ் ஆன் 31st July 2017 the total installed capacity in தமிழ்நாடு இன் 1697 மெகாவாட். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 2017 வந்துட்டு ஜூலை 31 வந்துட்டு இந்த சூரிய அமைப்புகள் வச்சு நம்ம வந்துட்டு பெற்ற மின்திறன் பார்த்தீங்கன்னா எத்தனை மெகாவாட் வாங்கியிருக்காங்க, 1697 மெகாவாட் வந்துட்டு நம்ம வந்து இந்த சூரியன்கிட்டருந்து நம்ம வந்து அவ்வளோ கரண்ட்டை வாங்கியிருக்கிறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்விரான்மெண்டல் பாலிசிஸ் இன் இந்தியா. நம்மளோட இந்தியாவில் இருக்கக்கூடிய என்விரான்மெண்டல் பாலிசிஸ் என்னென்ன, சுற்றுச்சூழல் கொள்கைகள்லாம் என்னென்ன. என்விரான்மெண்டல் பாலிசிஸ் இன் இந்தியா ஹாவ் பீன் எவால்வ்டு கன்சிடரபிளி
ஓவர் த பாஸ்ட் 3 decades. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த சுற்றுச்சூழல் கொள்கையை வந்துட்டு கிட்டத்தட்ட 30 yearsக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டு உருவாக்கிட்டு வந்திருக்கோம். The policies have covered a wide range of issues such as air, water pollution, waste management and biodiversity conservation. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய காற்று, நீர் வந்து பொல்யூட் ஆகிறது. அண்ட் தென் நிறைய பார்த்தீங்கன்னாக்கா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், கழிவு பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா இதனுடைய சிக்கல்களை வந்துட்டு அதிகமாக வந்து குறைக்கக்கூடிய ஒரு விதமாக வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இந்தியா ஃபேஸஸ் சேலஞ்சஸ் இன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் விச் ஹேஸ் டு பி அச்சீவ்டு வித் லிமிட்டட் ரிசோர்சஸ், மினிமம் எக்ஸ்டர்னலிஸ்ட் and in the presence of an uncertain climate. One of the approaches to overcome this challenges is through the path of sustainable development. ஸோ இந்த இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை வச்சு நம்மளுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை வந்துட்டு அடையிறதுக்காக நிறைய சேலஞ்சஸை வந்து நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கொஞ்சம் கூட ஃபேவரபுளாக இல்லாத நம்மளுடைய கிளைமேட்டு, அண்ட் தென் நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய நம்மளோட ரிசோர்ஸஸ், அண்ட் தென் அது இல்லாமல் அதர் எக்ஸ்டர்னலிட்டிஸ், இது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம ஃபேஸ் பண்ணி நம்மளோட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய சேலஞ்சஸை கொண்டு வந்து நம்ம வந்து நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணதுனால தான் நம்மளுடைய இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டெவலப்மெண்ட் வந்துட்டு ஓரளவுக்கு அதிகமாக இருக்குது. த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஹாஸ் இன்டர்பிரிட்டட் அண்ட் இன்ட்ரடியூஸ்ட் நியூ சேஞ்சஸ் இன் என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன் தோ எ சீரியஸ் ஆஃப் டைரக்ஷன்ஸ் அண்ட் ஜட்மெண்ட்ஸ். ஸோ நம்மளோட இந்தியாவுடைய ஹைகோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை வந்துட்டு அதிக அளவு வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு அதை வந்து செயல்படுத்தி அதை வந்து நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க. ஆர்டிகல் 51AG of the Constitution states that it shall be the duty of every citizen of India to protect and improve the natural environment including forests, lakes, rivers and wildlife, and to have compassion for living creatures. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய பிரிவு 51A என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்மளுடைய காடு, ஏரி, ஆறு அண்ட் தென் நிறைய வன உயிர்கள் பாதுகாப்பு இருக்கக்கூடிய அந்த இயற்கை சூழலை வந்து நம்ம பாதுகாக்கணும், அதை டெவலப் பண்ணணுன்றது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களையும் வந்துட்டு பாதுகாக்கிறதுக்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுடைய அது வந்து ஒவ்வொரு சிட்டிசனுடைய டியூட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த டெவலப்மெண்ட் increases the quality of life. ஸோ ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் அப்படிதான் வந்துட்டு நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை வந்து நிர்ணயிக்குது. This means that people will have higher incomes, better education, better health and nutrition, less poverty and more equality of opportunity. ஸோ அப்படி நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை நிர்ணயிக்கக்கூடிய மக்களுக்கு பார்த்திங்கனாக்கா பெட்டர் எஜுகேஷன், அதிகமாக பார்த்திங்கன்னா வருமானம் இருக்கணும், ஒரு சிறந்த ஒரு சுகாதாரம், அண்ட் தென் அவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா இந்த வறுமை அப்படின்றதே இல்லாத ஒரு சூழ்நிலை கிடச்சி அவங்களுக்கு வந்து சம வாய்ப்பு வந்து அளிக்கப்படணும் அப்படின்றது தான் பார்த்திங்க அப்படின்னாக்கா இதனுடைய முக்கிய கருத்தாக சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. அந்த டேபிளில் பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆஃப் என்விரான்மெண்டல் ஆக்ட்ஸ், நம்மளோட இந்தியா இருக்கு இல்லையா, நம்மளோட இந்தியாவில் வந்துட்டு என்னென்ன ஆக்ட்ஸ் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்றது தான் இதில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து அதிகமாக ஜூம் பண்ண முடியல, நீங்கள் புக்கில் பார்த்துக்கோங்கம்மா. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், நேஷ்னல் க்ரீன் ட்ரைபுனல் ஆக்ட், அதாவது பார்த்திங்கன்னா தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டது, 2010. இதனுடைய செயல்பாடு ஆக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் அண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் அண்டு அதர் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், அதாவது பார்த்திங்கன்னா நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கிறதும் அண்ட் தென் நம்மளுடைய வைல்டு ஃபாரஸ்ட், அதாவது பார்த்திங்கன்னா காடுகளையும் அண்ட் தென் காட்டை சுற்றி இருக்கக்கூடிய நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்காக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா பல்லுயிர்மை பாதுகாப்பு சட்டம் அப்படின்றது அது எப்போ கொண்டு வரப்பட்டுச்சுன்னா 2002. ஸோ இதனுடைய ஆக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ப்ரொவைட் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பயாலஜிக்கல் உயிர்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பாதுகாக்கணும். அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா த என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன், அதாவது பார்த்தீங்கன்னா ஆக்ட், அது பார்த்தீங்கன்னா 1986 கொண்டு வந்தாங்க, அதாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் அப்படின்றது ப்ரொவைடிங் ஃபார் த ப்ரொடெக்ஷன் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் த என்விரான்மெண்ட்.
என்விரான்மெண்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட என்விரான்மெண்ட்டை வந்து பாதுகாக்கிறதுக்கும் அதை டெவலப் பண்ணுறதுக்கும் வந்துட்டு அதிகாரம் வழங்கக்கூடிய ஒரு ஆக்ட். அண்ட் ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட். இது பார்த்திங்கன்னா 1980 கொண்டு வரப்பட்டது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வன பாதுகாப்புத்துறை. ஸோ அந்த மாதிரி அந்த வன பாதுகாப்பு சட்டம் அதனுடைய ஆக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா செக் டீஃபாரஸ்டேஷன் அண்ட் என்கரேஜ் அஃபாரஸ்டேஷன் ஆஃப் நான் ஃபாரஸ்ட் ஏரியாஸ். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த காடுகளை அழிக்கிறாங்க இல்லையா, டீஃபாரஸ்டேஷன் பண்ணுறாங்க இல்லையா, அதை வந்து தடை செய்யறதுக்கும் அண்ட் தென் இந்த ஃபாரஸ்டே இல்லாத இடங்கள்ல வந்துட்டு மரங்களை நட்டு அது வந்து காடாக வளர்க்கணும் அப்படின்றதுக்கு வந்து ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு ஆக்ட். அண்ட் தென் ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா வாட்டர் ஆக்ட். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நீர் சட்டம் அப்படின்றது. அதாவது பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன். அதாவது பார்த்தீங்கன்னா நீர் பாதுகாப்பு மற்றும் மாசுபடுத்துதல் தடுப்பு சட்டம். ஸோ இதனுடைய ஆக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவைட்ஸ் மெயின்டெனன்ஸ் அண்டு ரீஸ்டோரேஷன் அண்ட் குவாலிட்டி ஆஃப் ஆல் டைப் ஆஃப் சர்ஃபேஸ் அண்ட் கிரவுண்ட் வாட்டர். ஸோ நம்மளுடைய ஆறுகள், ஏரிகள் அண்ட் தென் குளங்கள் இதெல்லாத்தையும் மீட்டு நம்ம வந்துட்டு அதை பாதுகாக்கணும், பராமரிக்கணும் அப்படின்றது ஒரு சட்டம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம ஊரில் உங்கள் மம்மி வேலைக்கு போகிறாங்களா, அந்த 100 நாள் வேலைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஏரி குளம் எல்லாத்தையும் தூர்வாரி சுத்தப்படுத்துகிறாங்க இல்லையா, கரெக்ட். அந்த ஆக்ட் தான் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அண்ட் சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். அதாவது வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப கம்மியாக குறைஞ்சிட்டு வரக்கூடிய விலங்குகள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக இந்த சட்டம் போடப்பட்டிருக்கு. இதனுடைய ஆக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவைடிங் ப்ரொடெக்ஷன் அண்டு வைல்ட் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ். ஸோ காட்டு விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கு வந்துட்டு பாதுகாப்பு வழங்கக்கூடிய ஒரு சட்டம் தான் வந்துட்டு இந்த சட்டம். அண்ட் தென் லாஸ்ட் வென் பாருங்க, ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாக்ஸ் பாருங்கள், த க்ரோத் ஆஃப் ஸ்டோரி ஆஃப் தமிழ்நாடு. அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை பற்றி ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் இருக்கார் இல்லையா, அவர் யார் அப்படின்னாக்கா அமர்த்தியா சென் அப்படின்ற ஒரு ப்ரொஃபஸர், ஒரு பேராசிரியர். ஸோ அவர் வந்து ஒரு புத்தகம் ஒன்று ரைட் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் பாருங்கள், அண்ட் அன்சர்டைன் க்ளோரி பை அன்சர்டன் பை க்ளோரி அப்படின்ற ஒரு புத்தகம். அந்த புத்தகத்துலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில ஸ்டோரி வந்துட்டு நம்மளோட நாட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், தமிழ்நாடு இஸ் ஒன் ஆஃப் த ஸ்டேட் ஹேவிங் அச்சீவ்டு ரேபிட் ப்ராக்ரஸ் வித் எ ரிலேட்டிவ்லி ஷார்ட் பீரியட் டெஸ்பைட் இட் ஸ்டார்டட் ஃப்ரம் அப்பேலிங் லெவல்ஸ் ஆஃப் பாவர்ட்டி, டிப்ரவேஷன் அண்டு இன்இக்வாலிட்டி. அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாடு வந்துட்டு ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து வளர்ச்சி எட்டின ஒரு நாடு. ஸோ நம்மளுடைய நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த பாவர்ட்டி அண்ட் தென் நம்மளுடைய பேசிக்கான அடிப்படை வசதி அண்ட் தென் இன்இக்வாலிட்டி இந்த மாதிரியான மோசமான நிலையிலிருந்து ரொம்ப வேகமாக வந்துட்டு நம்ம வெளிவந்து வளர்ச்சி பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் டியூரிங் த ஷார்ட் பீரியட் தமிழ்நாடு மச் டு த consternation of many economists initiated bold social programs such as universal midday meals in primary schools and started putting in place in extensive social infrastructure, schools, health centers, roads, public transport, water supply and electricity connections and much more. Today, Tamil Nadu has some of the best public service among all Indian states and many of them are accessible to all on a non-discriminatory basics. அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு நிறைய சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் செஞ்சுருக்காங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல திட்டம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, நம்மளுக்கு காமராஜர் என்ன கொடுத்தாரு, நமக்கு கல்வி கண்டிருந்த காமராஜர் மதிய உணவு திட்டம் கொடுத்தாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மிட் டே மீல்ஸ் அண்ட் தென் நிறைய வந்து சென்டர்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஹெல்த் கேர் சென்டர்ஸ் உருவாக்கியிருக்கோம். அண்ட் தென் நிறைய பார்த்தீங்கன்னாக்கா ரோட்ஸ் போட்டிருக்கோம். அண்ட் தென் நிறைய பொது போக்குவரத்து அண்ட் தென் குடிக்கக்கூடிய வாட்டர் சப்ளை அண்ட் தென் எலக்ட்ரிசிட்டி, இது இந்த மாதிரி நம்ம நிறைய மாவட்டங்கள் நிறைய செஞ்சுருக்கோம். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா மற்ற மாவட்டங்களை தவிர நம்மளோட தமிழ்நாட்டில் வந்துட்டு சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு பப்ளிக் சர்வீஸில் இதுவும் ஒன்று. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சேவைகளில் வந்துட்டு நம்ம அதிகமாக யாருக்குமே எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன், அதாவது எந்த ஒரு பாகுபாடும் பார்க்காம நம்ம வந்துட்டு அவங்களுக்கு செஞ்சிட்ருக்கோம் அப்படின்றது ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டெவலப்மெண்ட்டை நோக்கி ரொம்ப
சீக்கிரமாகவே போயிட்டுருக்கு நம்மளோட தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அதாவது பார்த்திங்கன்னா இறுதியாக ஒன்று சொல்கிறாங்க, ஃபைனலாக ஒன்று சொல்கிறாங்க. there is no evidence that the cultivation of human capability has been at the cost of conventional economic success such as fast economic growth. Tamil Nadu have some of the highest per capita incomes and lowest poverty rates among all Indian states. In economic growth, in turn, has enabled these states to sustain and consolidate active social policies. This is an important example of the complementary between economic growth and public support. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய மனிதர்களுடைய திறன்களை மட்டும் பயன்படுத்தாமல் நம்மளுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம மற்ற மாநிலங்களை காட்டிலும் நம்மளோட தமிழ்நாடு வந்துட்டு முன்னாடி போயிட்டுருக்கு. ஸோ அப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒரு பர் கேபிட்டல் இன்கம், அதாவது ஒரு தனிநபருடைய வருமானம் அப்படின்றது பார்த்திங்கனாக்கா அவங்களுடைய பாவர்ட்டியை வந்து போக்கக்கூடிய வகையில் வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட எக்கனாமிக்கல் லெவலில் டெவலப் ஆகிறதுனால பார்த்திங்கன்னா நிறைய சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்துட்டு நம்ம எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்காக கொண்டு வர்றதுனால ஸோ பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்க, அதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம தமிழ்நாடு வந்து ஒரு பெரிய க்ரோத் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி ப்ரொஃபஸர் அமர்த்தியா சென் சொல்லியிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட இந்த லெசன் வந்து ஃபினிஷ்ட் ஆகுது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு கண்டினியூட்டி பார்த்துட்டு பாருங்கள். உங்களுக்கு 1 மார்க்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்ட்டில் போடுறேன்.